அப்படியா? சரி சரி சரி. சாங்கிய யோகம் இந்த அத்தியாயத்துக்கு பேரு. நம்முடைய தர்சனங்கள்ல 6 தர்சனங்கள்ல ஒண்ணு இந்த சாங்கியம். சாங்கியம், யோகம், மீமாம்சம் அப்படின்னு ஏதோ அது ஒண்ணு இருக்கு. அங்கேயே சாங்கியம்ங்கிற இந்த பேரு இருக்கு. அதுவும் இதுவும் ஒண்ணுதானா? எனக்கு தெரியாது. நான் அதை படிக்கல. இங்க சாங்கியம் ஞானம்ங்கிற அர்த்தத்துல அது வந்திருக்கு. ஞானம் அந்த அர்த்தத்துல இந்த யோகம் இருக்கு. இப்போ அர்ஜுனனுடைய நிலை என்ன? அவன் வந்து இது வந்து டிப்ரெஷன், சிசோஃப்ரீனியா அப்படின்லாம் வார்த்தை சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிலை, உடல் மனசு எல்லாம். அதுக்கப்புறம் அவன் முடிவு அறிவிச்சுட்டான். அறிவிச்சு வில்லு அம்ப தூக்கெறிஞ்சிட்டான். ஆனா அவன் உள்ள குழம்பிருக்காங்கிறது அவன் கண்ணில் கண்ணீர், அவனுடைய போஸ்டர் குலைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கான் ரதத்துக்குள்ள. பரிதாப நிலை. அப்படி ஒரு நிலை. ஒரு பக்கம் டிசிஷன் அனௌன்ஸ் பண்றான், நயோத்சிய, நான் சண்டை போட போவதில்லை அப்படின்னு. ஆனா அதுக்கேற்ற ஆக்ஷன் இல்லை, அந்த முடிவுக்கு ஏற்றது. அதுக்கு நேர் எதிர்மாறான ஒரு ஆக்ஷன். குழம்பி போயிருக்கிறான், பிரமையில இருக்கிறான் அப்படிங்கிறது புரியுது. இப்போ இந்த நிலையை பற்றி சஞ்சயன் 2வது அத்தியாயத்துல வர்ணிக்க, முதல் ஸ்லோகத்துல சஞ்சயன் பேச போறான். ஸ்ரீகிருஷ்ணன் 11வது ஸ்லோகத்துல இருந்து பேச போறார். இப்ப நடுவுல 2 ஸ்லோகம் பேசுவாரு. பட் அது வந்து சஞ்சயன் வந்து பகவான் உவாச்சன்னு சொல்லல. ஜஸ்ட் அவன் வந்து இவர் இப்படி பேசினார் ரிஷிகேஷன் அப்படி மட்டும் சொல்றான். ஆனா பகவான் உவாச்ச அப்படின்னு கீதை 11வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கும். ரொம்ப சாதாரண விஷயங்கள் எல்லாம் பேசாம, இருக்கிறதுலயே டஃபஸ்ட், ரொம்ப கஷ்டமானது, ஆழமானது, அந்த மாதிரி புரிஞ்சுக்க பொதுவா நம்ம அவாய்ட் பண்ணுவோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அவன் பேச போறான். ஏன் இப்படி இத போய் பேச ஆரம்பிச்சான் அப்படின்னா, ஹையஸ்ட் லேடருடைய ஹையஸ்ட் படியிலேருந்து மெதுவா இறங்கி வரலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஹையஸ்ட் சூப்பர்லேட்டிவ் ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு ஒரு அர்ஜுனனுடைய ஃபோக்கஸை கட்டாயமா வலுக்கட்டாயமா மாற்றி இந்த டிப்ரெஷன் ஸ்டேஜ்ல இருந்து மாத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனா இது ஒரு பிலாசபில, ஆன்மீகத்துல இந்த 2வது அத்தியாயத்துல இருக்கிற விஷயம் வந்து பொதுவா கடைசியில வரும். ஆரம்பத்துல இதை பற்றி பேச மாட்டோம். உடம்பு கையை தூக்கு, காலை தூக்கு, தலைகீழ நில்லு, பின்னால வள, முன்னால வள அப்படின்னு உடம்புல இருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் இந்திரியங்களுக்கு போவோம். அப்படியே மெதுவா 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 அந்த ஸ்டேஜுக்கு போவோம். ஆனா இங்க ஸ்ரீகிருஷ்ணன் முதல்ல அந்த லாஸ்ட் ஸ்டேஜ் 2வது அத்தியாயத்துல அந்த சாங்கிய யோகம் பேசுற. அதுக்கு என்ன காரணம், ஏன் சாங்கிய யோகம் பேசினார் நமக்கு தெரியல. ஆனா ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்ல
அர்ஜுனன் அந்த அவனுடைய மனசு முழுக்க 2வது அத்தியாயத்துக்கு அப்புறமே மாறி போயிடுறது. ஏன்னா 3வது அத்தியாயத்துல அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். அந்த கேள்வியிலேருந்து இவன் 2வது அத்தியாயத்திலேயே மனசு பெரிய அளவுல மாறி போச்சு, அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வந்துட்டான் அப்படின்னு. அப்புறம் 8வது 9வதுலாம் போக போக அவன் பேச்செல்லாம் பார்த்தா ஒரு யுத்த கஷேத்திரத்துல நடக்கிற பேச்சு மாதிரியே நமக்கு தோணாது. அவ்வளவு சீரியஸா 2 பேரும் மூழ்கி போயிட்டாங்க இந்த டிஸ்கஷன்ல. என்னெல்லாமோ டிஸ்கஷன், யுத்தத்தை விட்டு எங்கேயோ விலகி போயிட்டாங்க. அப்படி ஒரு மனசு டிரான்ஸ்ஃபார்மேஷன் அர்ஜுனன் கிட்ட நடக்கிறது. அதுக்கான உபாயமா இந்த 2வது அத்தியாயத்தை முதல்ல சொல்லியிருக்கலாம் அப்படி கூட தோன்றது. எப்படியோ முதல் ஸ்லோகம் 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம் அத द्वितीयोऽध्यायः अथ द्वितीयोऽध्यायः द्वितीय अध्यायम् अथ द्वितीयोऽध्यायः संजय उवाच एवमुक्त्वार्जुनः संख्ये रथोपस्थ उपाविशत् विसृज्य सशरं चापं शोकसंविघ्नमानसः. லாஸ்ட் போன அத்தியாயத்துடைய கடைசி ஸ்லோகம். அப்படி சொல்லிவிட்டு கண்களில் கண்ணீர் மல்க ரதத்துடைய பின்பக்கத்துல குலைந்து போய் உட்கார்ந்து கொண்டான் அப்படின்னு முடிச்சார் போன அத்தியாயத்தில். இப்போ தம் ததா கிருபயா விஷ்டம் விஷீதந்தமிதம் வச்சஹ தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம். ஒரு நிமிஷம், குழப்பமா இருக்கும். இந்த ஒரு வார்த்தையில இருந்து ஜம்ப் ஆயிடுவோம் நம்ம கீதையில. தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனः. விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனः. மதுசூதனன் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா, கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதன அப்படின்னு அவனுடைய பேரு. ஸ்ரீகிருஷ்ணனுடைய பேரு, நாராயணனுடைய பேரு. மது என்ற அரக்கனை கொன்றவன் மதுசூதனன். மது என்ற அரக்கனை, ராட்சசனை கொன்றவன். நிறைய பேர் கொண்டிருக்காங்கல்ல இவங்க. யதா யதா ஹி தர்மஸ்ய க்லானிர் பவதி அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதம். நாசம் செய்வதற்காக நான் அவதாரம் எடுக்கிறேன். மதுசூதனன் என்ன சொல்றாரு? உவாச்ச சொன்னார். உவாச்ச மதுசூதனஹ. யாரை பார்த்து சொன்னார்? தம் அவனை பார்த்து. தம் ததா கிருபயா விஷ்டஹ. கிருபயா கார்பண்யம். கிருப்பன்னு சொன்னா கருமி. சாதாரண பண விஷயத்துல பார்த்தோம். ஆனா கிருப
அப்படிங்கிறது, கிருப்பையா அப்படிங்கிறது ஏழை. ஏழைன்னா என்ன? பணம் இல்லாதவன் இல்ல. கண்ணுல குரல்ல ஏக்கம் இருக்கோ அவன் ஏழை. போற வண்டி எல்லாம் காரெல்லாம் பார்த்து கனவு காண்றவன் ஏழை. குயவன் ரோடோரத்துல உட்கார்ந்து மண்பானை உருட்டிட்டு இருப்பான். உலகம் என்ன பண்ணிட்டு இருக்கு, எவ்வளவு பெரிய வண்டியில போறது, சின்ன வண்டியில போறது, அதெல்லாம் அவன் கவனிக்கவே மாட்டான். அவன் பாட்டுக்கு உழைச்சுட்டு இருப்பான். அவன் ஒரு தலைமுறை கழிச்சு பண வசதி மாற வாய்ப்பு இருக்கு. அவன் ஒண்ணும் ஏழை கிடையாது பணத்து ரீதியா. ஆனாலும் கூட இந்த மனப்பான்மை தான் ஏழ்மை. ஐ வாண்ட் மோர், ஐ டோன்ட் ஹேவ். கேஸ் ஸ்டவ் இருக்கு, அந்த மைக்ரோவேவ் அது இருக்கு, ஆனா எல்இடி ஸ்டவ்வே இல்லை. ஒரு எமர்ஜென்சிக்குனா எல்இடி ஸ்டவ் இல்லை அப்படின்னு சொல்றவன் ஏழை. வீட்டுல பைக் இருக்கு, கார் இருக்கு, ஆனா கிட்டக்க போறதுக்கு ஒரு சின்ன வண்டி, இந்த டிவிஎஸ் இதுல எல்லாம் போட்டிருக்காங்க, சின்னதா என்ன சொல்லுவோம், பழைய காலத்துல லூனான்னு இருந்தது, பிக் டிவிஎஸ்ன்னு இருந்தது. இப்போ வந்து அது ஸ்கூட்டர் மாதிரியே வந்திருக்கு. ஏதோ விடுங்க, அந்த வண்டி 40 சிசி இல்ல பேட்டரி வண்டி அது இல்ல. ஸ்கூட்டி ஸ்கூட்டி இல்ல. இது ஏழை. அவன்கிட்ட எஸ்யூவி இருக்கும், ஆனா ஒரு ஸ்கூட்டி இல்லப்பா, ஒண்ணு வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, இல்லையை பார்ப்பவன். நாஸ்திகன் யாரு? இருப்பதை பார்ப்பவன் அவன் ஆஸ்திகன். இருப்பதை பார்க்கிறது, எல்லா இடத்துலையும் கடவுளை பார்க்க, கடவுளுடைய சாம்ராஜ்யத்தை பார்க்க, கடவுளுடைய அதிகாரத்தை பார்க்க, கடவுளுடைய சக்தியை பார்க்கிறான், ஆற்றலை பார்க்கிறான், அவனுடைய கற்பனைகள், அவனுடைய கிரியேஷனை பார்க்கிறான், ஆச்சரியப்படுறான். அவன் இருப்பதை பார்ப்பவன். இல்லாததை பார்ப்பவன் இது பின்னால ஒண்ணும் இல்லை, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இல்ல இல்ல இல்லைய பார்க்கிறான். அவன் ஆஸ்திகன். இந்த இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, அந்த கிளாஸ்ல தண்ணி இருக்கு, இல்லாத அரை கிளாஸ்ல தண்ணி இருக்கு, இல்லாத அரை கிளாஸ் பார்க்கிறவன் நெகட்டிவ், பெசிமிஸ்ட், நாஸ்திகன். இருக்கிற தண்ணீரை பார்க்கிறவன் ஆப்டிமிஸ்ட், இது ஆஸ்திகன், ஆப்டிமிஸ்ட். அந்த மாதிரி இல்லாததை பார்ப்பவன் ஏழை. கிருப்பையா, தன்கிட்ட இல்லாதது கிருப்பையா. சாப்பாடு ஜொல்லு விட்டுண்டே பார்க்கிறது. அந்த பாக்ஸ்ல சேத்துப்பட்டுல ஒரு ஸ்வீட் கடை இருக்கு, ஸ்ரீ மிட்டாய் அப்படின்னு சேத்துப்பட்டு. அந்த பைக்ராஃப்ட் இல்ல, அது என்னது, அந்த ரோட்ல ஆர்டிஓலாம் இருந்தது முதல்ல, ஸ்ரீ மிட்டாய் அப்படின்னு. அந்த உள்ள போனா கண்ணாடி கூண்டுக்குள்ள கலரா ஷேப்பா ரக்பி பால் மாதிரி சின்ன சைஸ்ல, ரவுண்டா ஃபுட்பால் சைஸ்ல, அதே கொஞ்சம் பெருசு டேபிள் டென்னிஸ் பால் சைஸ்ல, அதுக்கு மேல வந்து டென்னிஸ் பால் சைஸ்ல, வெவ்வேறு வகையா மேல டிசைன் போட்டு அச்சுல வார்த்தது, அப்படி வகை வகையா இருக்கும். ஆனா எல்லாம் பாலேடு, சர்க்கரை, அவ்வளவுதான்.
பாலேடும் சர்க்கரையும் பங்காளி மிட்டாய் எல்லாம் அப்படிதான். உள்ள ஒண்ணுமே வித்தியாசம் கிடையாது. சும்மா இந்த சாதாரண அல்ப மனுஷனுக்கு கண்ணாடிக்குள்ள இருக்கிற கலர் கலரா இருக்கிறத பார்த்து தொள்ளு விடுற இந்த ஆளுக்காக அவன் அதுக்கு தகுந்தாப்புல அந்த கண்ணாடி கூண்ட அமைச்சு வச்சிருக்கான். கிருப்பையா மெஜஸ்டிக், ராஜா மாதிரி மெஜஸ்டிக். ஐ டோன்ட் கேர், எனக்கு என்ன குறைச்சல், நான் ஒரு ராஜா, வந்தால் வரட்டும் முதுமை அப்படின்னு பாடுவாங்க. எனக்கு என்னடா குறைச்சல், அந்த ஆட்டிடியூட், அது மெஜஸ்டிக். இது ஏழ்மை. கிருப்பையா தம் ததா கிருப்பையா விஷ்டம், ஆவிஷ்டம் அப்படியே உபவிஷத்து உட்கார்ந்து விட்டான். பரிதாபமா பரிதாபமா கொலைஞ்சு போய் உட்கார்ந்துட்டான். கிருபையா விஷ்டம் விஷீடன் தம் ததா கிருபையா விஷ்டம் அஸ்ரு பூர்ணா குலேக்ஷணம். அஸ்ரு ஹிந்தில ஆசு அப்படின்னு சொல்லும். ஆசு அஸ்ரு அப்படின்னா கண்கள்ல வழியக்கூடிய அந்த நீர், கண்ணீர். இங்க ஒரு கிளான்ஸ் இருக்கு, மூக்கும் கண்ணும் சேரக்கூடிய இடத்துல. அந்த கிளான்ஸ் ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிறவங்களுக்கு, கண்டினியூஸா இந்த கம்ப்யூட்டரை பார்த்துட்டு லைட்டை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது வறண்டு போயிருமா. அதனால கண்ணு ட்ரை ஆயிரும். இமை பாதி திறந்தே இருக்குமா தூங்கும் போது. ஐடி கம்பெனில சரியான பாதுகாப்பு, கண்ணுக்கு எக்ஸசைஸ் பண்ணாம அதுல மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த கண்ணு அப்படியே ஜடமாயிரும். இமைக்காது, ஸ்லோவா இமைக்கும், ஸ்லோ மோஷன். அப்படியே இமைச்சாலும் பாதிதான் மூடும், கண்ணு திறந்துடுச்சுட்டே தூங்குவான். மூணாவது, இந்த கிளான்ஸ் வறண்டு போயிடும். அந்த கிளான்ஸ்ல தான் நமக்கு கண்ணீர் வரும். இது இயற்கையான கண்ணை சுத்தமா வச்சுக்கிற ஒரு ஏற்பாடு. இங்க இருக்கிற கண்ணுல கீழேயும் மேலே இருக்கிற அந்த மயிறு ஒரு பிரஷ் மாதிரி உள்ள ஏதாவது இது போயிடுச்சுன்னா, தூசு போயிடுச்சுன்னா, அந்த கீழே இருக்கிற இமைய வச்சு அந்த பிரஷ் மயிர்கள் மூலமா கண்ணை எப்படி தடவைனா அந்த தூசி எல்லாம் வெளியில வரும். ஒன்றும் பண்ணலைனாலும் வந்துடும். ஏன்னா உடம்புக்கு தனக்கு வேண்டாத வெளியாட்களை புஷ் அவுட், வெளியில தள்ளுற ஒரு பழக்கம் இருக்கு. நான் எனக்கு தெரிந்த ஒருத்தன் கண்ணாடி கார்ல ஆக்சிடென்ட் ஆச்சு, கண்ணாடி எல்லாம் செதறி போச்சு, ரத்தம், மூஞ்சில எல்லாம் ரத்தம். அதெல்லாம் தொடச்சான், ட்ரெஸ்ஸிங் பண்ணினா, மேல இருந்த கண்ணாடி துண்டெல்லாம் எடுத்து அந்த முகத்துல நிறைய ஸ்கார், இதெல்லாம். ஆனா ஸ்டிச்சில் எல்லா கண்ணாடி துண்டையும் எடுத்தான் டாக்டர். ஆனா என்ன ஆச்சு, ஒரு 5-6 நாள் கழிச்சு ஒரு நாள் அவன் இப்படி துண்டால அப்படி தொடச்சான், ஒரு கண்ணாடி துண்டு கண்ணத்தை அப்படி கிழிச்சுது, ரத்தம் வந்தது. அப்புறம் அப்படி தொட்டு பார்த்தா அங்கங்க ஒரு 8-10 கண்ணாடி துண்டு வெளியில நீட்டிண்டு நிக்கிறது. உடனே டாக்டர்கிட்ட போய் அது எல்லாத்தையும் பிடுங்கி எடுத்தான். இப்போ இந்த 7-8 நாள் வரைக்கும் அது உள்ள இருக்கு. அப்படியே மெதுவா உடம்பு அதை தள்ளுறது வெளியில. தள்ளி 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 வெளியில போடும். புளிச்சை அப்படின்னு கண்ணுல வரும். அந்த புளிச்சை நம்ம நாள் முழுக்க தூசிகள் எல்லாம் ராத்திரி கண்ணை மூடிண்டு தூங்கின அப்புறம் மெதுவா கண்ணு வேலை செஞ்சு அதெல்லாம் கலெக்ஷன் பண்ணி அந்த கார்னர்ல தள்ளி வெளியில தள்ளுற இது பண்றது.
அதனால உடம்புல எந்த ஒரு ஆக்ஷனுமே அசிங்கம் இல்லை. ரொம்ப அழகான செட்டப் பண்ணி வச்சிருக்கு. நான் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறேன், அன்னமய கோஷம் அப்படின்னு. இந்த உடம்ப பத்தி அன்னமய கோஷம் அவ்வளோ அற்புதமா இருக்கும். அத ஒரு சிஸ்டம அதுல படிக்க எனக்கு இன்னொரு தெரிந்த ஒருத்தருக்கு கால்ல ஒரு முள்ளு ஏறித்து. ட்ரை பண்ணியிருக்காரு முள்ள எடுக்க முடியல. விட்டுட்டாரு. வெளியில நீட்டிக்கல. ஆனா மெதுவா 4, 5 நாள் கழிச்சு அந்த இடத்துல லேசா வீங்கி, லேசா பஸ்ஸு தட்டி, அந்த முள்ளு அப்படியே மெதுவா டிராவல் பண்ணி வெளியில வந்து எட்டி பார்த்து அவர் பிடுங்கி எடுத்துட்டார். இது இந்த பஸ்ஸு அது கூட ஒரு ஏற்பாடு. அது வந்து இந்த முள்ளுக்கு எதிரா ஃபைட்டர் ஆர்மி, உடம்புடைய வெள்ளை அணுக்கள் ஃபைட் பண்றது. ஃபைட் பண்ணும்போது செத்து போறது. இந்த முள்ளுக்கு எதிரா ஃபைட் பண்ணி அந்த செத்து போன டெட் பாடிஸ் தான் இந்த சீழ். நமக்கெல்லாம் இங்க அடிபட்டா பொறுக்கு தட்டு, ஒரு பொறுக்கு அப்படியே சொர சொரன்னு காஞ்சி போயிடும். அது என்ன? மென் அட் ஒர்க் டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்னு ஒரு ரோட்ல இது வைப்பான் பாருங்க, தடை. அந்த மாதிரி நமக்கு அந்த இடத்துல வேலை நடக்கிறது, வெட்டுக்காயத்துல. அதை ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கு. அதனால மற்ற கிருமிகள் உள்ள வரக்கூடாது. அதுக்காக ஒரு கோட்டை சுவர் வாசல்ல, இந்த வெளியில தெரிகிற மாதிரி. அதை தாண்டி கிருமிகள் உள்ள போகாது. எவ்வளவு சிஸ்டம் பியூட்டிஃபுல். வலி, பசி, நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், பாட்டில் தண்ணி குடிக்காதீங்க. பாட்டில் தண்ணி குடிக்காதீங்க. பாட்டில பக்கத்துல வச்சுக்காதீங்க, கையில வச்சுக்காதீங்க. ட்ரெயின்ல போனா போய் பொதுவான தண்ணி போய் குடிச்சிட்டு வாங்க. நான் அந்த குழா தண்ணியே குடிப்பேன். சரி, நம்பிக்கை இல்லையா? தாகம் அடிக்கும் போது அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் காத்திருந்து அல்ல கேட்டரிங்க்கு நடந்து போய் பாட்டில் வாங்கிக்கணும். தாகம் அப்படிங்கிறது ஃபீல் பண்ணணும். ஒரே தாகம் ஃபீல் பண்ணும். சும்மா ஹேபிட் மாதிரி அப்பப்போ பாட்டில் எடுத்து அப்படி ஒரு சிப் அப்படின்னு குடிக்க கூடாது. ரொம்ப கெட்ட பழக்கம். தாகம் அப்படிங்கிற உணர்வே செத்து போயிரும் உடம்புல. தாகம் அது இருக்கணும். ரொம்ப அழகான ஒரு சிஸ்டம் அது. தாகம் உடம்புல தண்ணீர் லெவல் குறையும் போது அது வாயில வந்து மூச்சு காற்றுல வந்து நமக்குள்ள ஒரு ட்ரைனஸ் கொடுத்து மூளைக்கு செய்தி அனுப்பி, டேய் SOS தண்ணி டேங்க் சீக்கிரமா மோட்டர் போடு அப்படின்னு சொல்றது. ஏன் கட்டாச்சுன்னு தெரியலையே. சரி, அப்படி சொல்றது. தாகம் அது ஃபீல் பண்ணணும். அதே மாதிரிதான் பசி. சும்மா பெட்ரோல் பம்பில் நிறுத்தி பெட்ரோல் போட வண்டியை 2 நிமிஷம் நிக்கிறதுக்குள்ள அங்க பக்கத்துல கலர் கலரா தொங்குற ஒரு லேஸ் சிப்ஸ் அதை எடுத்து வாங்கி இந்த எருமாடு கழுத நாள் முழுக்க வையும் தின்னுட்டே இருக்கும். பசிச்சாத்தான் உள்ள போடும். பசி என்பதை உணரணும். பசி அது ரொம்ப அற்புதமான ஒரு சென்சேஷன். அதை உணரணும் நாம. பசி பசி பசி. அதனால்தான் உண்ணாவிரதம் இருக்கணும். பசியை அனுபவிக்கணும். நல்லா பசிக்கணும். அவசர அவசரமா கவான்னு சாப்பிடக்கூடாது. நல்ல பசியில மெதுவா கொஞ்சமா பருப்பு சாதம், கொஞ்சமா சின்ன உருண்டை எடுத்து சாப்பிட்டு மெதுவா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும்.
மெதுவா அந்த அளவை இன்க்ரீஸ் பண்ணணும். கவா கவான்னு சாப்பிடக்கூடாது. ஆனா பசிய அனுபவிக்கணும். இதெல்லாம் நம்முடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம். வலி வலி மாத்திரை போடக்கூடாது. வலியை அனுபவிக்கணும். வலிங்கிறது சிக்னல், அலாரம், பர்க்லர் அலாரம். திருடன் வந்திருக்கான், ஜன்னலை உடைக்கிறான் அப்படின்னு அந்த அலாரம் கத்துறது. உடனே ஐய தலைவலியா இருக்குப்பா, அந்த அலாரம் நிறுத்து அப்படின்னு நிறுத்துறது மாதிரிதான் இந்த மாத்திரை போடுறது. தலைவலி மாத்திரை, வலி மாத்திரை. அலாரம் நிறுத்தக்கூடாது. உடனே கண்டுபிடிக்கணும் ஏன் அலாரம் வாசிக்கிறது. ஓ, பர்க்லர் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் கண்ணாடியை உடைச்சுட்டு உள்ள வரத்துக்கு. எடு, மிளகாப்படி எடு, கம்பெடு, அரிவாள் எடு, துப்பாக்கி எடு, ரெடியாரு. அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணணுமே தவிர உடனே கொஞ்சமா வலி இருந்த உடனே பொறுத்துக்காம வலி மாத்திரையை போடக்கூடாது. இதெல்லாம் உடம்புடைய அருமையான சிஸ்டம். அதனால கிருப்பையா பரிதாபமா கண்ணுல கண்ணீரோட அஸ்ருபூர்ணா அஸ்ருபூர்ணா கண்கள்ல கண்ணீரோட அழுதுருக்கோமா? சினிமாவை பார்த்து, கதையை படிச்சு, அடுத்தவனுடைய கஷ்டத்தை பார்த்து அழுதுருக்கோமா? இதெல்லாம் நம்முடைய மனசுடைய பாவனைகள். அழுகை, ஆச்சரியம். நம்ம ஆச்சரியப்படுறோமா? எல்லாம் தெரிஞ்சு போச்சு, அவனுக்கு ஆச்சரியமே ஏற்படாது உலகத்துல. ஆனா அறகுறையா இருக்கிறவன் ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து ஆச்சரியப்படுவோம். எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க இந்த லாரியில வாழைக்காய் எல்லாம் அப்படி வாழைக்கொலை அப்படி இப்படி படுக்க வச்சு ஒண்ணு மேல ஒண்ணு படுக்க வச்சு லாரியில அழைச்சுன்னு போவோம், எடுத்துன்னு போவோம். நம்மளை கிராஸ் பண்ணுவோம், ஓவர்டேக். அந்த பின்னால இருந்து வாழைக்காய் கொலைகள் ஸ்பைரல் அப்படின்னு ஒரு ஜாமெட்ரியில ஷேப் இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கும். அந்த தண்டுல இருந்து அந்த வாழைக்காய் ஒண்ணுன்னா அப்படியே சர்க்குலரா அப்படி நிறைய தண்டுல அந்த வாழைக்காய் சர்க்குலரா பர்ஃபெக்டா இருக்கும். ஆச்சரியமா இருக்கும். என்ன கிரியேஷன், என்ன கிரியேஷன், கடவுளுடைய கிரியேஷன். ஆச்சரியப்படணும், மறத்து போகக்கூடாது, சோகத்துல முழுகக்கூடாது. ஆச்சரியமே படுறதில்லை. பஸ்ல போயிட்டு இருப்போம், எல்லாருடைய மூஞ்சியும் விளக்கெண்ண குடிச்சவ மாதிரி இருக்கும், பரிதாபமா இருக்கும். என்னடா சோகம் உனக்கு வாழ்க்கையில? ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்துருக்க, வெளியில திறந்து பாருடா. பறவைகளை பாரு, வானத்தை பாரு, மனுஷங்களை பாரு. கண்ணங்கரேன்னு அந்த பொண்ணு குண்டா இருப்போம், கண்ணங்கரையில் இருப்போம். தண்டையார்பேட்டையில பஸ் நிக்கிற இடத்துல நின்று உட்கார்ந்துருப்போம். மல்லிப்பூ தொடுத்துன்னு இருப்போம். கையில வெள்ளை விளையேன்னு மல்லிப்பூ, அந்த கூடையில வெள்ளை விளையேன்னு மல்லிப்பூ. அவளுடைய உடம்புல கருப்பு தோல்ல ஜக 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 ஜகன்னு கலர் கலரா துணி. அவ சிரிப்ப பாருங்க, பஸ் நிற்கும் போது. சின்ன பொண்ணு சிரிப்ப அப்படியே அந்த வெள்ளை பல் பள்ள பள பள பளன்னு ஜொலிக்கும். அந்த கான்ட்ராஸ்டுக்கு, கன்னத்துல இருக்கிற கருப்புக்கும் அந்த பல்லுல இருக்கிற வெண்மைக்கும், ஆஹா! நான் அந்த வழியா போகும்போதெல்லாம் அந்த என்னறியாம அந்த பூ தொடுக்கிற பொண்ணை பார்த்து ஆச்சரியப்படணும். சும்மா மறத்து போய் தன்னுடைய சோகத்திலே வாழ்க்கையில வாழக்கூடாது. நமக்கு என்ன சோகம், நமக்கு என்ன கஷ்டம்? எந்த கஷ்டமும் இல்லை. அதனால பயப்படணும்,
அழணும், ஆச்சரியப்படணும், கோபம் வரணும். என்கிட்ட கேட்பாங்க, எனக்கு ரொம்ப கோபம் வருது சார். நான் கோபத்தை பெரிய கௌதம் புத்தர்ன்னு நினைப்பேன் உனக்கு. நீ என்ன கௌதம் புத்தரா? வரட்டும் கோபம். காஷ்மீர்ல பயங்கரவாதிகள் வந்து கொன்னுட்டு போறான், கோபம் வரக்கூடாதா? அநியாயமா கோடிக்கணக்கான பேருக்கு 2000 ரூபாய் இவன் தன்னுடைய சொந்த சன் டிவியுடைய ப்ராஃபிட்ட கொடுக்குற மாதிரி இவன் கொடுக்குறான், வீசி கொடுக்குறான். கோபம் வரக்கூடாதா? போடா வாங்காதடா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்லக்கூடாதா? கோபம் வந்து பெரிய கௌதம் புத்தரா? கோபம் வருது சார். அநியாயங்கள் எவ்வளவு நடக்கிறது சமுதாயத்தில். அதனால இதெல்லாம் நம்முடைய மனசுடைய உணர்ச்சிகள். இது இருக்கட்டும், வேணும், இதெல்லாம் வேணும். உடம்புக்கு தேவையானது வேணும். பசி, தாகம், வலி இதெல்லாம் மனசுக்கு தேவையானது வேணும். அப்போ அர்ஜுனன மாதிரி ஒரு டிப்ரெஷன், சிசோஃப்ரீனியா நமக்கெல்லாம் வராது. கிருபயாவிஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம். ஆசு கண்கள்ல கண்ணீரோட அப்படியே குலைந்து உட்கார்ந்திருக்கிறான். தம் ததா கிருபயாவிஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம் விஷீதந்தம். வருத்தத்தில் இருப்பவனுக்காக அவனிடம், சோகத்தில் இருப்பவனிடம் விஷீதந்தம், குலைந்து போய் உட்கார்ந்திருப்பவனிடம் இதம் வாக்கியம், இந்த வாக்கியத்தை, இதம் இதம்னா இந்த, இதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனஹ. எவ்வளவு அழகான சென்டென்ஸ் ஃபார்மேஷன் பாருங்க. தம் ததா கிருபயாவிஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனஹ. இந்த பகவத்கீதையில 8 அக்ஷரங்கள் இருக்கும். தம் ததா, தம் ததா, தம் ததா, கிரு ப யா விஷ் தம் 8. தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம். அஸ்ரு பூ பூர்ணா குலேக்ஷணம் மாத்திரைகள். அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனஹ. யேசுதாஸ் பகவத்கீதையை பாடியிருக்க ராகங்கள்ல. அதை கேட்டு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். ஸ்லோகம் மாதிரி சொல்லாம பாடலா பாடியிருக்க. லதா மங்கேஷ்கர் பாடியிருக்க பகவத்கீதை. எங்கேயாவது கிடைச்சா கேட்டு பாருங்க. தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனஹ. சரி, இது சஞ்சயன் சொல்கிறான். மதுசூதனன் இவ்வாறு இந்த வாக்கியங்களை சொன்னான். வருத்தப்பட்டிருப்பவனிடம், ஏழ்மையா பரிதாபமா குலைந்து போய் உட்கார்ந்திருப்பவனிடம், கண்களில் கண்ணீரை பெருக்கியவாறு சோகத்தில் மூழ்கியிருப்பவனிடம் இந்த வாக்கியங்களை சொன்னான் அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகம். முடிப்போம். நீங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னு கேட்கலாம். ஒரு கேள்வி. எஸ்.
கேள்வி இல்லையா? முடிக்கலாமா? சார் சொல்லுமா. எவ்வளவு நார்மலா ஆகணும்னு நினைச்சா கூட சில டைம் பாத்தீங்கன்னா கவலைகள்ல இருந்து வெளியிலே வர முடியல. இன்னைக்கு கூட அப்படிதான். மைண்ட் ஏன் அப்படி ஆச்சுன்னே தெரியல. ஒரு சின்ன விஷயம் கொஞ்சம் கவலை வந்தா கூட எப்பயோ நடந்த விஷயங்கள் எல்லா கவலையும் சேர்த்து வந்து அப்படியே உட்கார வச்சிருது. இப்ப அது ஒரு மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி கண்ணீர் எல்லாம் சேர்ந்து வந்துருது தானாவே. அந்த மனநிலையில இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்குது. வேண்டாம். அது இது பாருங்க 3 ஸ்டேஜ் இருக்கு. இப்ப நீங்க இருக்கிறது அந்த 3வது ஸ்டேஜ்ல. கவலை அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரம் ஆழ்ந்த பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு ஒரு பெருமூச்சு விட்டு அதுலேருந்து வெளியில வரும்போது இப்படி நான் கவலையில மூழ்கி இருந்தேன் அப்படிங்கிற விழிப்புணர்வு இருந்தால் போதும். அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் அந்த கவலைப்பட்டு கொண்டிருக்கும் போதே in the midst of those worries ஃபுட்பால் மாதிரி நம்மள டாஸ் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத அந்த ப்ராசஸ் நடக்கும் போதே உணர்வது அது செகண்ட் ஸ்டேஜ். அப்ப மெதுவா நம்ம கவலைப்பட்டு கவலையில மூழ்கி இருக்கிற அந்த டைம் அளவு குறையும். சட்டுன்னு நம்ம ஹோஷ்க்கு வந்துரும். ஹோஷ்னா என்ன? அவேர்னஸ்க்கு வந்துரும். கோபம் விஷயமும் இப்படிதான். கோபம் வந்து போன பிறகு அந்த டிராமா மாதிரி அதை பார்க்கணும். நம்ம எப்படி கோபப்பட்டோம், மனசுல எப்படி எண்ணங்கள் வந்தது, எப்படி வார்த்தைகள் வந்தது, என்ன ஆக்ஷன் ஆச்சு, கை எப்படி முறுக்கி போச்சு, தசைகள் எல்லாம் நரம்புகள் எல்லாம் எப்படி டைட் ஆயிடுச்சு, பல்ல எப்படி கடிச்சேன், இதெல்லாம் மூச்சு எப்படி பெருசா தடுமாறித்து அப்படின்னு அந்த கோபங்கிற டிராமா முடிச்சப்புறம் யோசனை பண்ணி அதை ஃபுல்லா ரீவைண்ட் பண்ணி பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ்ல கோபம் வந்து ஆக்ஷன்ல இருக்கும் போதே அதை நம்ம பார்க்க முடியணும். டேய் கோபம் அதிகமாயிட்டு இருக்கு, ஏய் ஏய் சைலண்ட் ஆயிடு. அவர் சொல்லுவாரு கார்த்திகேயன், நான் ரூம்குள்ள போயிடுவேன் அப்படின்னு. அவரவர் ஏதோ ஒரு ப்ராசஸ். ஆனா ரூம்குள்ள போயிட்டு தனக்குள்ள பாயில் ஆகக்கூடாது. அந்த கோபத்தை நாம பார்க்கணும். இன் ஆக்ஷன். தேர்ட் ஸ்டேஜ் எப்படின்னா, இப்ப எனக்கு கோபம் வரப்போறது. அது பாரு அங்க தெருமுனையில வந்தாச்சு, ஏதோ வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, கேட்டு கிட்ட வந்தாச்சு, ஏதோ உள்ள வந்தாச்சு அப்படின்னு வர்றதுக்கு முன்னால அதை பார்க்கிறது. அப்படிதான் இந்த நீங்க சொல்ற கவலைகள். ஒரு சுபாஷிதம் இருக்கு சமஸ்கிருதத்துல. சிந்தை சிதை. சிதைக்கும் சிந்தைக்கும் ஒரே ஒரு புள்ளிதான் வித்தியாசம். சிதை எரிப்பது உடம்பை, சிந்தை எரிப்பது மனசை. சிந்தைனா கவலை சமஸ்கிருதம். சிந்தா அப்படின்னா கவலை. சிதை வந்து உடம்பை எரிக்கிறது. சிதை அப்படின்னா அந்த பணத்தை நம்ம எரிய விடுவோம், அதுக்கு பேரு சிதா. சிதை. சிதை வந்து உடம்பை எரிக்கிறது, சிந்தை மனசை எரிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அதனால கவலைப்படுறதுல ஏதாவது லாபம் இருக்கா? என்னால ஏதாவது செய்ய முடியுமா? என்னால செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்கு நான் ஏன் கவலைப்படுறேன்? மெதுவா அதுல இருந்து வெளியில வரும். அப்ப நான் என்ன செய்ய முடியும்? எதை பற்றி கவலைப்படுறேனோ அவர்கிட்ட ஒரு டெலிபோன் பண்ணி அவரோட பேசலாம். ஒரு கால் நம்ம வார்த்தைகள் அவருக்கு வருத்தத்தை குறைக்கலாம். அப்படி நம்மால செய்யக்கூடியதை திட்டமிடணும், அதை செய்யணும். கையில இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி, ஒரு பஸ்ஸு போயிட்டு இருக்கு, யாரு ஓட்டுறா பஸ்ஸ? டிரைவர். இவரு வீட்டை விட்டு லேட்டா கிளம்பி அந்த பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்துருக்காரு.
10:30 மணிக்குள்ள போய் சேரணும், 10:30 மணிக்குள்ள அடிக்கடி கடிகாரத்தை பார்க்கிறார், கையை திருப்பி திருப்பி. 10:20 ஆச்சு, 10:25 ஆச்சு, ஜன்னல் வழியா எட்டி பார்க்கிறார். அப்புறம் மெதுவா பஸ்ல எழுந்து நிக்கிறார், ஜன்னல் வழியா எட்டி பார்க்கிறார், கடிகாரத்தை பார்க்கிறார். அப்புறம் நடக்கிறார், பஸ்ல வேக வேகமா நடக்கிறார், இங்கே இருந்து அங்கே இருந்து. கண்டக்டர் கேட்கிறாரு, ஏன்பா உட்காரேன்பா, எனக்கு சீக்கிரமா போகணும்னா. சீக்கிரமா போகணும், நீ என்னடா செய்ய முடியும்? டிரைவர் ஓட்டுறாரு. வாட் இஸ் தேர் இன் யுவர் ஹேண்ட்ஸ்? அதனால அந்த மாதிரி நம்ம கையில இல்லாத விஷயத்தை பற்றி கவலைப்படுவது ஒரு ஃபூலிஷ்னஸ், அறியாமை என்பதை உணரணும். அவ்வளவுதான். இது அந்த சோகம் தானே விலகி போயிடும். பிராக்டிக்கலா இருப்போம், என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைப்போம், யோசனை பண்ணுவோம், அதை செய்வோம். சரி, சந்தோஷம். நாளைக்கு சந்திப்போம். எல்லோருக்கும் நமஸ்கார். நான் முடிக்கிறேன்.